SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். பறிபோகும் தமிழரின் நிலங்கள். கனடா பிரித்தானியாவின் முடிவுகளால் அச்சத்தில் நாம். அனுராவின் மிரட்டலுக்கு நான் பயப்படப் போவதில்லை. இலங்கையில் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரல். உயிரற்ற உடல்களின் நகைகளை திருடிய இராணுவம் நேரடி சாட்சியம். இந்தியாவை வம்புகளுக்கும் தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். தமிழ் மக்கள் மீதான இன அழிப்பு போரை தொடர்ந்து தமிழ் மக்களது பூர்வீக நிலங்கள் உட்பட தமிழர் தாயகத்தில் உள்ள வளங்கள் திட்டமிட்ட முறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சூறையாடப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வடக்கு கிழக்கில் உள்ள காணிகள் தொடர்பில் வெளியிட்டுள்ள அரச வர்த்தமானி அறிவித்தலின் எதிரொலி தமிழ் மக்களிடையே மேலோங்கியுள்ளது. வடக்கு கிழக்கு மக்கள் யுத்த காலத்தில் பல தடவைகள் இடம்பெயர்வுகள் காரணமாகவும் போர் அழிவுகள் காரணமாகவும் பெருமளவு மக்களின் சொந்த காணிகள் ஆவணங்கள் சொத்துக்கள் இழக்க வேண்டி ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசு இந்த வர்த்தமானியை வெளியிட்டதன் நோக்கம் மக்களின் காணி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவா, மாறாக மக்களின் ஆவணங்களற்ற காணிகளை அரசு காணிகளாக சுவீகரிப்பதா இவர்களின் நோக்கமா என கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இந்நிலையில் மக்களின் காணி சுவீகரிப்பு மற்றும் ஆவணப்படுத்தலின் முக்கியத்துவத்தை சட்டத்தரணி செலஸ்டின் டேனியஸ்லாஸ் விளக்கியுள்ளார். இந்த வேலையை செய்தது யார் என்று சொன்னால், இந்த வெளிநாட்டில் இருக்கும் தமிழர்களாலும் புலம்பெயர்ந்த தமிழர்களாலும் இங்கிருக்கும் படித்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிகின்ற சில நபர்களாலும் ஆதரிக்கப்பட்ட அனுரகுமார திசநாயக்காவினுடைய அரசாங்கத்தின் காணி அமைச்சரின் கீழ் வருகின்ற இந்த அசிஸ்டன்ட் செட்டில்மெண்ட் ஆபீசருடைய செயற்பாடு இந்த அரசாங்கத்துக்கு தெரியாமலும் இருக்க போவதில்லை. அனுரகுமார திசநாயக்காவுடைய அரசாங்கத்தால் தமிழர்களுடைய 5000க்கும் மேற்பட்ட காணிகள் ஒடுங்கி அரசுடைமையாக்கப்பட போகின்றது என்ற இலங்கை அரசால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் இனப்படுகொலையால் உயிர் நீத்த தமிழ் மக்களை நினைவு கூறும் வகையில் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிரந்தர கட்டமைப்பாக கனடாவில் நிறுவப்பட்ட தமிழ் இனப்படுகொலை நினைவு சின்னம் காணப்படுகிறது. இந்த நினைவு சின்னம் தமிழ் இனப்படுகொலை வரலாற்றில் கல்வியை குறிக்கும் ஒரு பெரிய புத்தக வடிவ அமைப்பை கொண்டுள்ளது. இந்நிலையில் குறித்த நினைவு தூபி அமைக்கப்பட்டதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச கடும் எதிர்ப்பை அண்மையில் வெளியிட்டிருந்தார். எனினும் இந்த எதிர்ப்பை எதிர்த்த கனடா தரப்புகள் தாங்கள் சரியான பாதையில் செல்வதாக நாமலை மேல்கோள் காட்டி எதிர்வாதங்கள் திரும்பியிருந்தன. வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் 70 வருடங்களுக்கு மேலாக, குறிப்பாக 2009க்கு பின்னர் தீவிரமாக இடம்பெற்று வரும் காணி அபகரிப்பு தொடர்பில் பகிரங்க குற்றச்சாட்டுகள் வலுத்து வருகின்றன. இந்த பின்னணியில் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அனுர அரசு தமிழ் மக்களின் காணிகள் விடுவிக்கப்படும் என கூறியிருந்தாலும் தற்போது காணி கையகப்படுத்த தொடர்பில் அவர்கள் வெளியிட்டுள்ள வர்த்தமானி அறிவிப்பில் கேள்விகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த செயற்பாட்டின் தாக்கம் தமிழர் பகுதியில் எதிரொலித்துள்ள நிலையில் அரசியல் தலைமைகளின் அழுத்தங்களையும் பெற்று வருகின்றன. அந்த வகையில் மக்களின் காணி சுவீகரிப்பு வர்த்தமானி மீளப்பெறுவதை அரசு 28க்கு முன் உறுதி செய்ய வேண்டும் என்றும், தவறினால் நாட்டை மட்டுமல்ல உலகை உழுக்கும் அளவுக்கு போராட்டம் அமையும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் எச்சரிக்கை விடுவித்துள்ளார். மக்களுடைய காணிகளை அரசுடைமையாக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். மார்ச் மாதம் 28ஆம் தேதி இந்த விடயம் வர்த்தமானியத்தை பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறித்த சட்டம் ஒரு பழைய சட்டம், பிரித்தானிய காலனித்துவ காலத்திலே உருவாக்கப்பட்ட சட்டம். அந்த சட்டத்தின் கீழே இந்த செயற்பாடு நடைபெற்றிருக்கக்கூடாது என்று நான் ஜனாதிபதிக்கு உடனடியாகவே கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறேன். இந்த பிரதேசத்திலே விசேஷமாக கரையோர பகுதிகளிலே தான் இந்த காணிகள் கூடுதலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பிரதேசங்களிலே வாழுகிற மக்கள் பல தடவைகள் அவர்கள் இடம்பெயர்ந்த காரணத்தினாலும், சுனாமியினாலே பாதிக்கப்பட்ட காரணத்தினாலும், ஆவணங்கள் இழக்கப்பட்ட காரணங்களினாலும், பலர் அகதிகளாக இன்றைக்கும் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற காரணங்களினாலும் என்று பலதரப்பட்ட காரணங்களை முன்வைத்து இந்த சட்டம் இந்த நேரத்திலே பிரயோகிக்கப்படக்கூடாது, இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கூறியிருக்கிறோம். இலங்கையில் தற்போது மனித உரிமைகள் மீறல்கள் இடம்பெறுகின்றன என மனித உரிமை மீறல்களின் அளவு குறையவில்லை என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் பெரஸ் தோமஸ் தெரிவித்துள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வார நிகழ்வு இடம்பெற்றுள்ளன. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்.
இங்கே தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர் போர் குற்றவாளிகளுக்கு எதிராக தடைகளை விதித்ததுடன் பிரித்தானியாவின் கடமை முடியவில்லை, பிரித்தானியா இன்னும் அதிக பணிகளை செய்ய வேண்டியுள்ளது என மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிகழ்வில் கலந்து கொண்ட பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் மக்டனோ பிரித்தானியாவில் உள்ள தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் நாங்கள் துணையாக உள்ளோம். இலங்கையின் விடயத்தில் பிரிட்டன் தனது கடமைகளையும் பொறுப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இறுதி யுத்தத்தில் உயிர்ந்த உறவுகளின் சடலங்களில் காணப்பட்ட நகைகளை இலங்கை இராணுவத்தில் திருடியதாக இறுதி யுத்த காலத்திலிருந்து பாதிக்கப்பட்ட வயோதிப பெண் ஒருவர் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ்ச்சி கட்சியின் ஏற்பாட்டில் இன்றைய தினம் யாழ் சங்காணி பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் தடை கற்களை படிக்கற்களாக பாவித்து நாங்கள் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் முன்னேறிக் கொண்டிருந்தோம். அப்போது இராணுவம் எங்களை நோக்கி சுட்டது. துப்பாக்கிச் சூட்டில் உயிர்ந்த எங்களது உறவுகள் உயிரற்ற உடல்களை நாங்கள் தாண்டி வந்து கொண்டிருந்தோம். அந்த சமயம் இராணுவத்தினர் இறந்து கிடந்த உறவுகளின் உடல்களில் காணப்பட்ட நகைகளை கழற்றியும் தங்கள் சப்பாத்துகளிலும் உடைகளிலும் மறைத்து வைத்ததை அவதானித்தோம். நாங்கள் உயிர்களை மாத்திரம் இழக்கவில்லை, எங்கள் உடைமைகளையும் இழந்தோம். இறுதி நேரத்தில் உணவுக்கே பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கிறோம். இறுதியில் இருந்த வாகனங்கள் உட்பட அனைத்து சொத்துக்களையும் விட்டு கஞ்சி காய்ச்சி குடித்து உயிரை தக்க வைத்தோம். இருப்பினும் 12-13 தேதிகளில் அந்த கஞ்சிக்கு வழி இல்லாத நிலை ஏற்பட்டது. அரிசி இல்லை, சமைப்பது என்றால் பாத்திரங்கள் இல்லை, உடைகள் இல்லை, பெண்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே வசதி இல்லை. தொடர்ந்து யுத்தம் நடக்கும்போது ஓடிக்கொண்டிருந்தோம். இன்றைக்கும் எங்களால் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை எமக்கு உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையிலான போரை நிறுத்தியது நான் தான் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவித்துள்ளார். கட்டாரில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய போது ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்தியதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியதற்கு இந்தியா உத்தியோகபூர்வமாக மறுப்பு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை இன்று இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் ஜெஸ்வால் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்து தொடங்கியதிலிருந்து இந்தியாவின் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்கா மற்றும் இந்திய தலைவர்களிடையே அவ்வப்போது உரையாடல் நடந்தது. ஆனால் அவற்றில் வர்த்தகம் தொடர்பான பேச்சு எழவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பறிபோகும் தமிழரின் நிலங்கள். கனடா பிரித்தானியாவின் முடிவுகளால் அச்சத்தில் நாங்கள். அனுராவின் மிரட்டலுக்கு நான் பயப்படப் போவதில்லை. இலங்கையில் மனித உரிமைகள் மீறல்கள் தொடர்பில் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரல். உயிரற்ற உடல்களின் நகைகளை திருடிய இராணுவம் நேரடி சாட்சியம். இந்தியாவை வம்புகளுக்கும் ட்ரம்ப்.